ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே யூடியூப் சேனல். இங்கிலீஷ் உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கா? தமிழ் எழுத்துக்கள் தெரியும், தமிழ் எழுத்துக்களோட உச்சரிப்பு தெரிஞ்சது அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால் இங்கிலீஷை ஈஸியாக ரீட் பண்ண முடியும். ஏன்னா தமிழில் இருக்க உச்சரிப்புகள் ஆங்கில எழுத்துக்களோட உச்சரிப்புகளுக்கு சில மேட்சிங்காக இருக்கக்கூடிய உச்சரிப்புகள் இருக்குது. அதை ரெகுலராக நம்ம வீடியோவாக வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இது 2வது வீடியோ. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நம்ம இக்கு உச்சரிப்பில் ஆல்ரெடி நம்ம சியோட கேயோட உச்சரிப்புகள் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இக்கு உச்சரிப்பில் இருக்கக்கூடிய மற்ற 2 எழுத்துக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோ மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் அப்டேட் ஆகும். அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான லெசனுக்குள்ள போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷ்ல என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு, மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு, உயிரெழுத்துக்கள் எத்தனை, மெய்யெழுத்துக்கள் எத்தனை, எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்த்தாச்சு. ஸோ அதுக்கு அப்புறமா இன்னைக்கு நம்ம பார்க்குற லெசனுக்கு முன்னாடி இதை நாம எப்படி படிக்கணும், ஒவ்வொரு வார்த்தைகளை எப்படி நம்ம படிக்கிறது, தமிழ் மாதிரியே தான் இங்கிலீஷும் நம்ம படிக்க போறோம். எப்படி படிக்கிறது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நம்ம உச்சரிப்புகள் வந்து கத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து இக்கு உச்சரிப்பு தான் பார்க்க போறோம். தமிழ் மாதிரி தான் உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தும் வந்துச்சுன்னா உயிர்மெய் எழுத்தா மாத்தி படிக்கணும். இதுவே உங்களுக்கு மெய்யெழுத்து இங்கிலீஷ்ல நாம வவல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மொத்தமா 5 உயிரெழுத்துக்கள் இருக்கு, 21 மெய்யெழுத்துகள் இருக்கு. மெய்யெழுத்துக்கள் தனியா வந்துச்சு அப்படின்னா அதோட உச்சரிப்பு அப்படியே இருக்கும். உயிரெழுத்து கூட சேர்ந்து வந்துச்சுன்னா உயிர்மெய் எழுத்தா படிக்கணும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சியும் கேயும் வந்து பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சி கே அதே மாதிரி கியூ தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இந்த 2 சவுண்ட்ஸும் நம்ம வந்து பார்த்துட்டோம். இது ரெண்டுக்குமே நமக்கு இக்கு அப்படின்ற உச்சரிப்பு தான். சி கே 2 எழுத்தும் சேர்ந்து வந்தாலும் இக்கு அப்படின்ற சவுண்டு தான் கொடுக்கணும். கியூக்கும் வந்து இக்கு அப்படின்ற சவுண்டு தான். ஓகேவா? ஸோ வாங்க சிகே வந்து உச்சரிப்புகள் எப்படி வந்து வார்த்தைகளில் வருது, அதை எப்படி படிக்கிறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த சிகே அப்படின்றது பெரும்பாலும் வார்த்தையோட கடைசியில வரும். ஓகேங்களா? ஸோ எங்க வந்தாலுமே நமக்கு வந்து இக் இக் அப்படின்ற சவுண்டு தான். ஸோ இங்க வந்து நான் உங்களுக்கு ஏசிகே அதே மாதிரி ஐசிகே இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இல்லையா? அதாவது வவல்ஸோட சேர்ந்து வரப்போ இந்த மாதிரி ஏசிகேன்னு வந்துச்சுன்னா ஆக், ஏக் அப்படி இல்லை. ஸோ தமிழ்ல இதுக்கு வந்து கரெக்டா பார்த்தீங்கன்னா எழுத்து கிடையாது. ஆ, ஆக், ஆக். ஸோ ஏசிகே ஆக். ஸோ இது எப்படி பாருங்க, அடுத்து வரக்கூடிய வேர்ட்ல நம்ம எப்படி ஈஸியா படிக்கிறது அப்படின்னா எஸ்ஸோட சவுண்ட் என்னது? இஸ், ஆக், சாக், சாக். அதே மாதிரி இப், ஆக், பேக், பேக். ஆரோட சவுண்டுங்கிறது இர் அப்படிங்கிற சவுண்டு. அப்போ இர், ஆக், ராக், ராக். அடுத்தது பாருங்க, ஐக்கு இங்க சவுண்டு வந்து ஈங்கிற சவுண்டு. சிகேயோட சவுண்டு என்னது? இக்கு. அப்போ இக். எல்லோட சவுண்டு இல். அப்போ இல் இ. ஏன்னா இது வந்து கான்சனன்ட், இது வந்து வவல். அப்போ கான்சனன்ட்டும் வவலும் சேரும்போது உயிர்மெய் எழுத்தா மாத்தி படிக்கணும் இல்லையா? அப்போ இல் இ லி, லி இக், லிக், இக் இ. ஆல்ரெடி கேயோட சவுண்ட் பார்த்துட்டோம். கேயோட சவுண்ட் என்னது? இக்கு அப்படிங்கிற சவுண்டு. அப்போ இக்கு இ, கி இக், கிக், கிக். எஸ்ஸோட சவுண்டு இஸ், இ சி, சிக், சிக். ஓகே? ஸோ இங்க எல்லாமே பாருங்க, இந்த சிகே 2 எழுத்துக்களும் சேர்ந்து வந்துச்சுன்னா என்ன சவுண்ட் கொடுக்கணும்? இக், இக், இக் அப்படிங்கிற சவுண்டு நம்ம கொடுக்கணும். ஓகே? ஸோ இங்க வந்து சாக், பேக், ராக், லிக், கிக், சிக். ஓகே? ஸோ இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ இங்க வந்து பாருங்க, நம்ம ஓ கூட வந்திருக்கு, ஆக். ஸோ இங்க ஓட சவுண்ட் வந்து ஓங்கிற லாங் சவுண்டு. அப்போ ஆக், இர், ஆக், ராக், ராக், இல், ஆக், லாக், லாக். ஸோ இது வந்து நம்ம பெரும்பாலும் தமிழ்ல நம்ம சொல்லும் போது என்னன்னு படிப்போம்னா லாக்குன்னு சொல்லுவோம். டோர் லாக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா? லாக், லாக், லாக்கர் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்போ அங்க எல்லாமே வந்து நம்ம இந்த ஓக்கு வந்து ஆங்கிற சவுண்ட் வந்து சொல்லுவோம். கரெக்டா இங்கிலீஷோட சவுண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓங்கிற சவுண்ட் தான் இங்க வருது. அப்போ லாக், லாக். ஓகே? ஸோ இங்க வந்து லாக் அப்படின்னு நான் போட்டிருக்கேன்னா லா, லா, அந்த ஓ சவுண்ட் வருது பார்த்தீங்களா? அதான் லா, லாக்.
அதே மாதிரி இங்க டாக், இட், ஆக், டாக். அடுத்தது இசிகே. ஸோ இங்க வந்து ஈக்கு என்ன சவுண்ட் வருது? ஏங்கிற சவுண்டு. அப்போ எக், எக், டெக், இட், எக், டெக், டெக், இப், எக், பெக், பெக், இன், எக், நெக், நெக். ஓகே, ஸோ இக் சவுண்டில் நமக்கு ஆல்ரெடி நம்ம சியோட சவுண்ட் பார்த்தோம். சி வந்து எங்கெல்லாம் இக்கு சவுண்டு வரும்ன்றது அந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்தது கேக்கும் இக்கு அப்படின்ற சவுண்டு. சியும் கேயும் சேர்ந்து வந்துச்சுன்னா இக்கு அப்படின்ற சவுண்டு. ஸோ இது பெரும்பாலும் இந்த சிகே அப்படின்றது ஒரு வார்த்தையோட கடைசியில தான் வந்து வரும். அடுத்தது வந்து கியூ. கியூவோட சவுண்டு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இக்கு அப்படின்ற சவுண்டு தான். இந்த கியூ படிக்கும்போது நீங்க முக்கியமா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா கியூ கூட வரக்கூடிய வார்த்தைகள் பெரும்பாலும் கியூக்கு அடுத்து யூ அப்படிங்கிற எழுத்து வந்து வரும். யூங்கிற வவல் வரும். ஸோ இங்க இந்த கியூ வந்து இக்குன்னு நம்ம சொல்றோம். பக்கத்துல ஒரு இவ், கியூ, கியூ அப்படின்ற மாதிரி சவுண்ட்ல வந்து வரும். ஓகே, அதாவது கேயும் டபிள்யூவும் சேர்ந்து வந்தா எப்படி சவுண்ட் இருக்கும்? கேயோட சவுண்டு இக்கு, டபிள்யூவோட சவுண்டு இவ், கியூ, கியூ அப்படிங்கிற சவுண்ட் வரும். ஓகே, இங்க நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சவுண்ட் வருமோ அதை எப்படி படிக்கணும்னு தான் கொடுத்துருக்கேன். தமிழ்ல உங்களுக்கு பார்க்கறதுக்கு இது எல்லாமே மிஸ்டேக்கா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம அந்த எழுத்தோட சவுண்டை எப்படி வச்சு சேர்த்து படிக்கணும், அந்த சவுண்டு மட்டும்தான் இங்க உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்க, இது எப்படி படிக்கணும்னா இந்த கியூ யூ சேர்த்து கு அப்படின்ற சவுண்ட்ல வரும். டபுள் ஈக்கு ஈ அப்படிங்கிற சவுண்டு, ஈன், குவீன், குவீன். ஸோ அந்த யூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழுத்த மாட்டோம், சைலண்டாக இருக்கும். யூன்ற சவுண்டும் இருக்கு, அது ரொம்ப அதிகமாக வராது. ஓகேங்களா, குவீன், குவீன். அந்த கு அப்படின்றது அதுக்குள்ள சேர்ந்தே வந்துடும். அடுத்தது பாருங்க, குவைல், குவைல், கு எயில், குவைல், குவைல். அதே மாதிரி கொஷன், 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 கொஷன். ஸோ இங்க ஈக்கு ஏங்கிற சவுண்டு. இப்போ கொ இஸ், கொஷன், கொஷன், குவைட், குவைட். இங்க கு ஐ இட், அதாவது ஐக்கும் ஈக்கும் சேர்த்து லாங் ஐ சவுண்டு, டீயோட சவுண்டு இட்டு. அப்போ இது கு உவ், கு ஐட், குவைட், குவைட். ஸோ இதை நம்ம இப்படி கூட எழுதலாம், யூ ஐ ஒய் இட் அப்படின்னு எழுதலாம். பட் அந்த குவைட், அந்த யுவன்ற சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கும், ஐயோட சவுண்டு தான் அதிகமாக வரும். அப்போ குவைட், குவைட் இந்த மாதிரி படிக்கணும். அதே மாதிரி அடுத்து இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. இது வந்து கு, கு ஆக், குவாக், குவாக். கு இஸ், குயிஸ், குயிஸ். குவார்ட்டர், குவார்ட்டர். இங்க குவார்ட்டர்னு படிக்கக்கூடாது. ஆருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல இருன்ற உச்சரிப்பு கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த இருன்ற உச்சரிப்பு மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஆருக்கு நீங்க அழுத்தி படிக்க கூடாது, அதை சாஃப்டா படிக்கணும். இழ், இழ் அப்படின்னு படிக்கணும். அப்போ குவார்ட்டர், குவார்ட்டர். அந்த சென்டர்ல வரக்கூடிய இந்த ஆருக்கு வந்து குவார்ட்டர் அப்படி இருட்டர்ன்னு படிக்கக்கூடாது. குவார்ட்டர், குவார்ட்டர். ஸோ இந்த லாஸ்ட் ஆருமே பார்த்தீங்கன்னா குவார்ட்டர், அந்த டர்ன்னு படிப்பீங்க பார்த்தீங்கன்னா, இருன்னு அந்த சவுண்ட் வரக்கூடாது, சாஃப்டாக தான் படிக்கணும். குவார்ட்டர். அதே மாதிரி குவாட். ஸோ இங்கே ஓ டேஷ் இ ரூல் வரும், அப்போ ஓங்கிற லாங் சவுண்டு டி, குவாட், குவாட். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இக்குன்ற சவுண்டு எப்படி வந்து சிகேக்கும் கியூக்கும் வருது அப்படின்றது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மொத்தமாக நமக்கு வந்து இந்த இக்கு அப்படின்ற சவுண்டு வந்து 4 எழுத்துக்கள், அதாவது 4 ஆங்கில இதுக்கு வந்து நம்ம இக்கு அப்படின்ற சவுண்ட் வந்து யூஸ் பண்றோம். தமிழ்லையுமே இருக்கு, நமக்கு இக்குன்ற எழுத்து இருக்கு, இக்குன்ற உச்சரிப்பு இருக்கு. ஸோ காக்கா, கீ இதெல்லாமே நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அந்த இக்குன்ற மெய்யெழுத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த மெய்யெழுத்து உச்சரிப்பு பாருங்க, சீக்கும் இக்குன்னு தான் வருது. சீக்கு எங்கெல்லாம் வருதுன்னா ஏ ஓ யூ எழுத்துக்களோட சி சேர்ந்து வரும்போது இக்கு அப்படின்ற சவுண்ட் வருது. கேக்கும் இக்குன்ற சவுண்டு, சி கே 2 எழுத்தும் சேர்ந்து இக்குன்ற சவுண்டு, கியூ இதுக்கும் இக்குன்ற சவுண்டு. ஸோ இக்குன்றது 4 எழுத்துக்களுக்கு வருது. இந்த இக்கு சவுண்டு உங்களுக்கு தெரிஞ்சா ஓரளவுக்கு உங்களால இங்கிலீஷ் வார்த்தைகள் படிக்கும்போது ஓகே, சிக்கு வந்து இந்த சவுண்டு தான், கேக்கு இந்த சவுண்டு தான், சியும் கேயும் சேர்ந்தா இந்த சவுண்டு தான்,
இந்த மாதிரி உங்களால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இதே மாதிரி இச்சு சவுண்ட் இருக்கு, இங்கு சவுண்ட் இருக்கு, இட்டு, இன்னு இந்த மாதிரி நிறைய சவுண்ட்ஸ் வந்து இருக்கு. அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி பேசிக்கா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். இதை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ரீடிங் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து தமிழ் தெரியும், நமக்கு தமிழ் மொழி நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருப்போம், ஸ்கூல்லயும் படிச்சிருப்போம், தமிழ் மீடியத்திலேயே படிச்சிருப்போம். ஆனா இங்கிலீஷ் என்னால ரீட் பண்ண முடியல, காலேஜ் போனதுக்கு அப்புறம் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு, எழுதுறதுனாலும் கஷ்டமா இருக்கு, படிக்கிறதுனாலும் கஷ்டமா இருக்குன்னா நீங்க இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச மொழி மூலமா நம்ம இன்னொரு மொழியை கத்துக்கும் போது உங்களால ஈஸியா கத்துக்க முடியும். ஸோ அதுக்கான வீடியோஸ் தான் இது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல 30 டேஸ் கிளாஸஸ்லேருந்து நிறைய வீடியோஸ் வந்து இங்கிலீஷ் ரீடிங்காக நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அது எல்லாம் நீங்கள் ஃப்ரீ டைம் இருக்கும்போது செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.